சீரியல் ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா அவங்களோட ஹஸ்பண்டான தினேஷை விட்டு இப்போ பிரிஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பிக் பாஸ் சீசன் 7ல ஒரு கண்டஸ்டண்டா தினேஷ் உள்ள இருக்காரு. அவரு அங்க அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், இந்த பிக் பாஸ் மூலமா எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இருக்க பிரச்சனையை நான் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கேருந்து வெளியில போகும்போது நான் ஒரு வேளை டிராஃபி வின் பண்ணி எடுத்துட்டு போனேன்னா கண்டிப்பா அதை நான் என்னோட ஒய்ஃப்காக தான் டெடிகேட் பண்ணுவேன். அண்ட் கண்டிப்பா எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் இருக்க பிரச்சனை வெரி சூன் சரியாகணும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் ஹோப்போட இருந்துட்டு இருக்காரு. ஆனா வெளியில ரக்ஷிதா அதுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்கன்னே சொல்லலாம். அவங்களோட சோஷியல் மீடியால அப்பப்போ அவங்க இப்போ என்ன பெயின் கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்க, மேரேஜ்னால அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு, எவ்வளோ டாமினண்டா அவங்க ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிறத நிறைய தடவை ஷேர் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுல ரக்ஷிதா இப்போ ரீசெண்டா ஷேர் பண்ண ஒரு ரீல்ல அவங்க கையில தினேஷ் அப்படின்னு அவங்க ஹஸ்பண்ட் நேமை டாட்டூ பண்ணியிருந்தாங்க. அந்த டாட்டூவை ரீப்ளேஸ் பண்ணி ரக்ஷிதா அவங்க கையில வேற ஒரு டாட்டூவை இப்போ போட்டிருக்காங்க. அதை நோட் பண்ண எல்லாருமே ரக்ஷிதா அப்போ தினேஷை விட்டு பிரிஞ்சு வரதுக்கு ஃபுல்லா ரெடி ஆகிட்டாங்க, அவரை டிவோர்ஸ் பண்றதுக்கும் ரெடி ஆகிட்டாங்க, அதனாலதான் அவரோட பேரவே கையில இருந்து அழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் என்னை பற்றி பேசுகிறவங்க என்ன வேணால் பேசிட்டு போட்டோம், நான் என்ன கோ த்ரூ பண்ணேன், என் லைஃப்பில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு மட்டும்தான் தெரியும், அதை பற்றி கமெண்ட் பண்ணுறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு ரொம்பவே போல்டாகவும் தான் ரக்ஷிதா இருந்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அதுலேயே ஸ்டக் ஆகக்கூடிய ஒரு பர்சன் நான் கிடையாது. அதோட பெயினை நான் கோ த்ரூ பண்ணாலும் நான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரக்ஷிதா இப்படி இருக்க, ஆனால் உள்ள தினேஷ் எல்லாருக்கிட்டையுமே வெரி சூன் எனக்கு ஒரு நல்லது நடக்கணும், பிக் பாஸ் சீசன் 6ல என்னோட ஒய்ஃப் பார்ட்டிசிபேட் பண்ணதுனால எனக்கு ரொம்பவே பர்சனலாக கனெக்டான சீசன் அது, நான் எப்படியாச்சும் அடுத்த சீசன்ல வந்துடணும் அப்படின்னு ட்ரை பண்ணி ஃபர்ஸ்ட் டே வர ட்ரை பண்ணேன். ஆனால் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் எனக்கு சான்ஸ் கிடைச்சது, அதனால தான் வைல்ட் கார்டில் நான் என்ட்ரி கொடுத்தேன். இருந்தாலுமே இந்த இடத்த நான் யூஸ் பண்ணி என்னோட ஒய்ஃப் கூட திரும்ப நான் சேரணும் அப்படிங்கிறது தான் எனக்கு இப்போ இருக்க ஒரே ஒரு ஆசை அப்படின்னு நேற்று எபிசோட்ல கூட ரொம்பவே எமோஷனலாகி எழுதிருந்தாரு. தினேஷ் தான் திரும்ப ரக்ஷிதா கூட பேச்சப் பண்ணி வாழ்றதுக்கு ரெடியா இருந்தாலும் ரக்ஷிதா 1% கூட அதுக்கு ரெடியா இல்லை அப்படிங்கிறது அவங்க போஸ்ட் பண்ற எல்லா வீடியோஸ் அண்ட் அவங்க அதுக்கு கொடுக்குற கேப்ஷன்ல இருந்து நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் மேல எவ்வளவு லவ் இருந்திருந்தா அந்த டாட்டூவை குத்திருப்பாங்க, இப்போ அந்த டாட்டூவை அவங்க ரீப்ளேஸ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு பெயின் இருந்திருக்கும், எவ்வளவு கஷ்டப்பட்டிருந்தா அந்த டாட்டூவை அவங்க ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்கன்னு ரக்ஷிதாவுக்கு சப்போர்ட் பண்ணியும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. தினேஷ் பிக் பாஸை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ரெண்டு பேரோட லைஃப்ல அடுத்து என்ன நடக்க போகுது, ரெண்டு பேரும் என்ன டெசிஷன் எடுக்க போறாங்க, திரும்ப சேர்ந்து வாழ்வாங்களா இல்ல ரக்ஷிதா முடிவு பண்ண மாதிரி டிவோர்ஸ் தான் பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம்.